இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போ வீட்ல யாருமே இல்லாதப்போ, அதாவது நம்ம ஜானகி மட்டும் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறா. ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கும் ஆஃபீஸ்க்கு போறவர வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இலக்கியா இருந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போயிருக்காங்க. அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி ஒரு விஷயத்த பத்தி பயந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. பிரியா படிக்கிற ஸ்கூலுக்கு தான். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, கார்த்திக்கோட மைண்ட வந்து பார்த்தீங்கன்னா, வாஷ் பண்ணி அங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜானகி மட்டும் தான் இருக்காங்க. இந்த பைரவியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஊர் சுத்தறதுக்கு அந்த எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிருக்கா. இப்போ நம்ம ஜானகி ஒன்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, தனியா இருக்கிற டைம்ல இந்த அஞ்சலி மாஸ் என்ட்ரி குடுக்குறது மட்டும் இல்லாம, இங்க நம்ம ஜானகிய வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, மயக்கம் போட வச்சிருக்காங்க. ஏன்னா, ஏற்கனவே அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அ வீட்ட விட்டு வெளிய போ அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்ததுக்கே கீழ தள்ளி கொல்ல பார்த்தவ, ஜானகி எல்லாம் எம்மாத்திரம். அவள வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொல்றதுக்கு கூட வந்து தயங்க மாட்டா. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி இருந்துட்டு, இப்போ நீ இந்த வீட்டு மருமக கிடையாது. இந்த வீட்டு மருமக வேற ஒருத்தி பிரியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கோட மனசுல வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சுட்டா. அவங்க 2 பேருக்கும் கூடிய சீக்கிரத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும். அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ சொன்னது தான். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க அதாவது ஜானகி இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அஞ்சலி இப்படி வருவா அப்படின்ற மாரி சொல்லி, அதாவது கார்த்திக்க தேடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்தா. ஏன்னா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பார்த்து கார்த்திக் எடுக்கல அப்படின்னு உடனே டைரக்ட்டா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு, நேரா வந்து பார்த்தீங்கன்னா இங்க வரா. ஒரு பக்கம் நம்ம ஜானகி இருந்துட்டு எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட வந்து கேட்குறாங்க. ஒரு பக்கம் நான் கார்த்திக் கிட்ட தான் பேசுறதுக்கு வந்தேன். உங்ககிட்டலாம் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. கார்த்திக்க முதல்ல கூப்பிடுங்க அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, கார்த்திக்லாம் இல்ல நீ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கிளம்பி போ அப்படின்ற மாரி வந்து சொல்லி விரட்டிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்து வர்றது மட்டும் இல்லாம, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா பிரியாவ பத்தின உண்மைகள வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அதாவது நம்ம ஜானகிக்கு தெரியாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து பிளான் பண்ணி நம்ம கார்த்திக் கூட பேச வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம். ஆனா அது தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட வீட்டுக்கு அடுத்ததா இன்னொரு மருமக வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த அஞ்சலி கிட்ட சொன்னதும், அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுறா. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னாலலாம் எதுவுமே பண்ண முடியாது. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு அதாவது கார்த்திக் வந்து விவாகரத்து வந்து குடுத்துருவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ எங்க போவியோ, என்ன ஆவியோ அதெல்லாம் எங்களுக்கு வந்து தேவையே கிடையாது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, கார்த்திக்கு இன்னொரு கல்யாணம் அதுவும் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நடத்தி முடிக்க போறேன் அப்படின்ற மாரி சொன்னதுக்கு அப்புறமா, அத்த இங்க பாருங்க இன்னொரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பேசுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா தான் என் வீட்டு மருமக அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க ஒரு கட்டைய எடுத்து நம்ம ஜானகியோட மண்டைய வந்து பார்த்தீங்கன்னா பொளக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்போ நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. இந்த அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து எஸ்கேப் ஆயி போயிடுறா. ஆனா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, முதல்லயே அதாவது இந்த விஷயம்லாம் தெரியும்போதே அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி நம்ம கார்த்திக் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒண்ணு சேர்ந்திருந்தா அப்படின்னா, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு சேர்ந்திருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கௌதமும், இலக்கியாவும் நெனச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாது போல. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்டகாசம் இந்த அஞ்சலி பண்ணிட்டு இருக்கா. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.